Hello everyone, exercise 3.5 first sum பார்க்கலாமா? First sumல நமக்கு வந்து simplify பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ first subdivisionல 4x squared into y divided by 2z squared into 6xz cube divided by 20y power 4 னு கொடுத்திருக்காங்களா? இப்போ இந்த டேர்மை simplify பண்ணனும். எப்படின்னு பார்க்கலாமா? எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சுருக்கி கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து கீழே உள்ள டேர்ம்லேயும் மேலே உள்ள டேர்ம்லேயும் நமக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ண முடியுமா? ஸோ 2ஆல் 1 2s are 2 2 2s are 4 பேலன்ஸ் நமக்கு இங்கே வந்து நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குழப்பன்றக்காக சொல்கிறேன். இங்கே 2ஆல் பண்ணியாச்சா? பேலன்ஸ் இங்கே இங்கே 6 இருக்குது, இங்கே 20 இருக்குது. இதையுமே நம்ம 2ஆல் அகைன் பண்ண முடியுமா? 3 2s are 6, இங்கே 10 2s are 20 வருமா? அதே இது இங்கே நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை கூட எழுதிக்கலாம். 2x squared yன்னு எழுதிக்கோங்க. டிவைடட் பை கீழே வந்து நம்ம z ஸ்கொயர்டா நம்ம குழப்பன்றக்காக இந்த இது எழுதுகிறேன். உங்களுக்கு வேணும்னா எழுதிக்கோங்க. 10y power 4. இப்போ இந்த டேர்மில் எதை நம்ம ரிமூவ் பண்ண முடியும்? இங்கேயும் 2 இருக்குது. அப்போ இங்கே 1 2s are 2, இங்கே 5 2s are 10. வேறு எதை நம்மளால கேன்சல் பண்ண முடியும்? இல்லை இதையும் எழுதலாம்னா இந்த டேர்மை நீங்கள் எழுதிக்கோங்க. x squared y டிவைடட் பை z ஸ்கொயர்டு இன்ட்டு 3x z பவர் 3 டிவைடட் பை 5y பவர் 4. இப்போ வந்து நம்ம வந்து வேரியபிளை ரிமூவ் பண்ணலாமா? எது காமனாக இருக்குது? மேலே ஒய் இருக்குது, இங்கே ஒய் பவர் 4ன்னு இருக்குது. அதாவது இப்போ மேலே ஒய் இருக்குது, கீழே வந்து ஒய் பவர் 4ன்னு இருக்குது. அப்போ நமக்கு 4y இருக்குன்னு தானே அர்த்தம். 4y இருக்குது, அப்போ 1y தான் நமக்கு ரிமூவ் பண்ணுறோம். பேலன்ஸ் நமக்கு ஒய் பவர் 3ன்னு இருக்கா? அப்போ இந்த டேர்ம் எப்படி ஆயிரும்? 3 ஆயிடும். அதாவது எத்தனை ஒய் கேன்சல் பண்ணுறோமோ நம்ம கீழே உள்ளதை மைனஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒய் இன்ட்டு ஒய் அப்படின்னா நம்ம வந்து பவரை வந்து ஆட் பண்ணுவோம். இதே இது ஒய் ஸ்கொயர்ட் பை ஒய்னா நம்ம வந்து பவரை மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒய் பவர் 3 ஆகிடுச்சா? அதே இங்கே பார்த்தீங்கன்னா இசட் ஸ்கொயர்னு இருக்குது, இங்கே இசட் பவர் 3 இருக்குது. அப்போ இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இங்கே 3 இருக்கா? அப்போ 3ல் நமக்கு 2 போச்சுன்னா பேலன்ஸ் என்ன வரும்? 1 தான் வரும். அப்போ வேறு எதுவும் நம்மளால் கேன்சல் பண்ண முடியுமா? வேறு எதுவும் கேன்சல் பண்ண வராது. அப்போ நம்ம இந்த டைம் எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர்ட், இங்கே நம்ம ஒய் கேன்சல் பண்ணியாச்சு. ஓகேவா? இன்ட்டு 3x இசட்டோட பவர் என்ன இருக்குது? நமக்கு 1 இருக்குது. அப்போ இசட் இருக்குது. கீழே உள்ள டைமில் இசட் ஸ்கொயர் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். அதே இங்கே வந்து 5y பவர் 3ன்னு இருக்குது. அப்போ 5y பவர் 3. அப்போ இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. எக்ஸ்ன்னு இருந்தால் நம்ம பவர் 1ன்னு இருக்குன்னு அர்த்தமா? நம்ம என்ன சொன்னோம்? மல்டிப்ளேல இருந்தால் பவரை ஆட் பண்ணணும்னு சொன்னோமா? அப்போ 3x பவர் 3 z. இங்கே கீழே உள்ள டேர்ம் 5y பவர் 3. இதுக்கு மேலே நம்மளால் இந்த டேர்ம் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதுதான் நம்ம ஃபைனல் ஆன்சர். இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? செகண்ட் சப்டிவிஷன் வந்து p ஸ்கொயர் மைனஸ் 10p ப்ளஸ் 21 இந்த டேர்மில் இருக்கா? இது நமக்கு வந்து 3 டேர்ம் இருக்குது. அப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதலாமா? நம்ம அப்படியே நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சி அப்படி எழுதலாமா? மேலே உள்ள டேர்ம் வந்து வெறும் நம்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணோம். கீழே வந்து இந்த 3 டேர்ம்ஸில் இருக்குது, அதாவது பவர் 2ல் இருக்குது. நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 21 ப்ளஸ் 21 இருக்குது. அது இங்கே மைனஸ் 10 இருக்குது. அப்போ நம்ம வந்து என்ன வரணும்? ரெண்டுமே நமக்கு மைனஸாக வரப்போகுதுன்னு அர்த்தம். ரெண்டும் மைனஸாக இருந்தால் தான் இங்கே வந்து நமக்கு ப்ளஸ் ஆகும். அப்போ 7 3s are 21 வருமா? 7 3s are 21, -7 -3 ஆட் பண்ணோம்னா -10. அப்போ இந்த டேர்ம் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஃபர்ஸ்ட் உள்ள டேர்மை p -7 p -3ன்னு எழுதிக்கலாமா? கீழே உள்ளதை அப்படியே எழுதிக்கோங்க. அதே இந்த டேர்மையே நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? -2, ஆனால் நமக்கு வந்து இங்கே +1ன்னு இருக்குது. அப்போ இங்கே மைனஸ் இருக்குன்னா நமக்கு ஏதோ ஒன்று ப்ளஸ் ஏதோ ஒன்று மைனஸாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ 4 3s are 12. பெரிய நம்பரோட குறி நமக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்கணும். அப்போ 4 3s are 12. மைனஸ் ஆகிடுச்சா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இது பெரிய நம்பரோட குறி 1. அப்போ 4ல் 3 போச்சுன்னா நமக்கு பேலன்ஸ் 1. அப்போ இந்த டேர்ம் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? p -3, இங்கே வந்து p +4. கீழே உள்ள டேர்மை வந்து இப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குன்னா இதை வந்து நம்ம எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா? அதே மாதிரி தான் இந்த டேர்ம், அதாவது நம்ம மல்டிப்ளேல வரும்போது பவர் ஆட் பண்ணுவோமா? அதே மாதிரி தான் p -3 வந்து 2 டைம் எழுதிக்க போகிறோம். p -3, ஏன்னா இங்கே ஒரு பவர் இருக்குது, இங்கே ஒரு பவர் இருக்குது. மல்டிப்ளேல நமக்கு பவர் ஆட் ஆகிடும். நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால இப்படி பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா p -7 இங்கே இருக்கா? இங்கேயும் p -7 இருக்குது. p -3 மேலே இருக்குது, கீழேயும் p -3 இருக்குது, இங்கேயும் p -3 இருக்குது, இதுவும் இங்கேயும் இருக்குது. அப்போ நமக்கு சிம்பிளிஃபை பண்ண வேல்யூ இங்கே எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே p +4 மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்மளோட சிம்பிளிஃபை பண்ண வேல்யூ p +4.
இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? தேர்ட் சப்டிவிஷனில் 5t cube divided by 4t minus 8 into 6t minus 12 divided by 10ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டேர்ம் வந்து நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, ஏன்னா 2 டேர்ம் தான் இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலான்னு பார்ப்போமா? 5tயை அப்படியே வச்சுக்கலாம். நம்ம வந்து 6tயில் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு 6ஐ காமனாக எடுத்துக்கலாமா? 6ஐ நம்ம காமனாக எடுத்தோம்னா இங்கே t ஆகிடும். 6 2s are, அதாவது 12 divided by 6ன்னு போட்டிங்கன்னா 1 6 are 6 2. அப்போ t minus 2, அதாவது இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றக்காக சொல்கிறேன். t minus 2 இங்கே உள்ளது அப்படியே தான் வரும். இங்கேயும் 4ஐ வெளியே காமனாக எடுத்துக்கலாமா? 4 காமனாக எடுத்துட்டோம்னா நமக்கு t, இந்த இது எத்தனைன்னு நமக்கு தெரியலை அப்படின்னா 8 divided by 4ன்னு போட்டிங்கன்னா 1 4s are 4 2 4s are, அப்போ இங்கேயும் 2 வரும். நம்ம மல்டிப்ளை பண்ணும் போது 4t minus 8ன்னு வந்துருமா? அதே கீழே உள்ள டேர்மில் 10tன்னு இருக்குது, அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் எந்த இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பார்க்கலாம். இப்போ t minus 2 நமக்கு கேன்சல் ஆகிடுமா? இங்கே வந்து 4 இருக்குது, 2ல் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 2 2s are 4 3 2s are 6. அப்போ இங்கே 1t இருக்குது, இங்கே t power 3ன்னு இருக்குது. அப்போ நம்ம 2t ஆகிடுமா? இங்கே வந்து t power tனா t into tன்னு இருக்குன்னு அர்த்தம். 1t நமக்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் t power 2ன்னு ஆகிடுமா? அப்போ வேறு எதையும் நம்ம கேன்சல் பண்ண முடியுமா? இங்கே 5 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்புறமா என்னென்ன டேர்ம் நமக்கு இருக்கோ பேலன்ஸ் இருக்கோ அதெல்லாம் எழுதிக்கலாம். இங்கே t power square 2ன்னு இருக்குது, இங்கே வந்து 3ன்னு இருக்குது. டிவைடட் பை இந்த டேர்ம் நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு. கீழே உள்ள என்ன டேர்ம் இருக்குது? 2 into t power t வந்து நமக்கு கேன்சல் ஆகிடுச்சு. இன்ட்டு கீழே 10 இருக்குது. அப்போ இதை எழுதினோம்னா 5 3s are 15t square divided by 20. இப்போ இந்த டேர்மையுமே நம்ம 3ஆல் கேன்சல் பண்ண முடியுமா? 3ஆல் 3 5s are 15, சாரி 5ஆல் கேன்சல் பண்ணோம்னா 3 5s are, இங்கே வந்து 4 5s are. அப்போ 3t square divided by 4, இதான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண டேர்ம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க.